பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மாஸ்டர் விஷால் அவர்களே, வெல்கம். ரெண்டு ஹீரோ சேர்ந்து நடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய குழப்பம் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ரெண்டு ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். நானும் விஷாலும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு நடிகர் சங்கத்தோட விஷயத்துக்கு அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிக்கிறது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் we been doing lot of work. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய நீ பெருசா நான் பெருசாங்கிற விஷயம் கிடையாது. அவன் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறது, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. எந்த இடத்துலையும் விஷால் எப்பவுமே என்னை பத்தியே பேசிட்டு இருப்பாப்ல, விஷால் பத்தி பேசிக்கிறதே இல்லை. பட் விஷால் இப்போதைக்கு எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே நான் பேசுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. 24 hours வேலை செய்ய முடியாதுங்க. இதுக்கு நடுவில் நடிக்கணும் வேற. பட் இதுக்கு நடுவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், நிறைய விஷயங்கள் சரி பண்ணணும் இருக்காங்க. அவ்வளோ டைம் அவ்வளோ எனர்ஜியை போட்டு வேலை செய்யறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதுல யாருக்கும் சம்பளம் கிடையாது, இதுக்காக தனியாக அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போறது கிடையாது. பட் பொதுநலம் அப்படிங்கிற விஷயத்துக்காக எக்ஸ்ட்ரா எதிர்த்து ஒர்க் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன் எல்லா விஷயங்களும். ஸோ இந்த ஜேர்னில இன்னொரு விஷயம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. நிறைய வாட்டி அண்ணாவும் நானும் சேர்ந்து படம் பண்ணணும்னு கேட்டே இருப்பாங்க. அதுக்கான கதை அமையாமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு பயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அண்ணா கூட சேர்ந்து நடிச்சணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படமாவது ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அப்ப ரெண்டு பேரும் ஒரு படமாவது பண்ணிடணும்னு இப்ப கதை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அலைவரிசையில் இருக்கும்போது சுபாஷ் சார் ஒரு கதை சொன்னாரு, இந்த கதை கேட்டு பாருங்க. ஒரு ஆக்சுவலி ஹிந்திக்காக எழுதின கதை, பட் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து விஷால் நல்லா தெரியும் சுபாஷ் சாருக்கு, சைல்ட்ஹுட்ல இருந்து தெரிஞ்சதுனால. இன்ஃபேக்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் விஷால் நீ ஹீரோ ஆவான்னு சொல்லியிருக்காரு சின்ன வயசுல இருக்கும்போது. சரி, இங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பிரபுதேவ மாஸ்டர் ஒரு கதை சொன்னாரு. ரொம்ப யூனிக்கா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். யூஸ்வலா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்கும். அது எப்படி சந்திக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருதுங்கிறது ப்ரெடிக்டபிளாவே இருந்துட்டு இருக்கும். பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த ரெண்டு கதாபாத்திரம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம். இது பண்ணிடலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்போ ஐசரி சார் நான் ரெடி ப்ரொடியூஸ் பண்றேன். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது என் ப்ரொடக்ஷன்ல பண்றதால விஷால் ப்ரொடக்ஷன்ல பண்றதாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது, காமனா இருந்தா பிரச்சனை இல்லைங்கும்போது ஐசரி சார் கம்ஃபர்டபுளா இருந்தாரு. அண்ட் பிரபுதேவ மாஸ்டர் பண்ணா அந்த கேரக்டர், என் கேரக்டர்ல நிறைய ஹியூமர் இருக்கும், விஷால் கேரக்டர்ல வேற ஒரு ஷேடு வரைக்கும் விஷால் பண்ணாத ஒரு ஷேடு அதுல இருக்கு. ஸோ மாஸ்டர் பண்ணாருன்னா அதை கமர்ஷியலாவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்டர் டைரக்ட் பண்றாரு, அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி என்னையும் ஆட வச்சிருவாருன்னு நம்புறேன் மாஸ்டர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, ஒன்னா சேர்ந்து பண்ணிடணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சுபாஷ் சார் தவற விட்ட போது என்னாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடணும், அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஆல்மோஸ்ட் 80-85% முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவர் ஞாபகமா அந்த படம் பண்ணிடணும். ஏன்னா சத்ரியன் அவரோட படங்கள் அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்கோம். அண்ட் எங்களுக்கு நிச்சயமா அந்த படம் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அந்த வகையில் இந்த படம் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சவாலாக இருக்கும், டஃப்பாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் ஒரு படத்தில் இருக்கு. அண்ட் சாயிஷா வெல்கம். Or you already introduced to the Tamil industry, but இந்த ரோல் நிச்சயமா ரொம்ப ஹீரோயினுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல், ஒரு மீட்டி ரோல், பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கிற ரோல். அவங்களோட டான்ஸ் மட்டும் தான் போட்டு காமிச்சாங்க. அது பார்த்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்மளோட வீக் ஏரியா அது. பட் மாஸ்டர் இருக்கிறதுனால சமாளிச்சிருவோம் நம்புறேன். பட் பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப புது ப்ராஜெக்ட், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அண்ட் we should have a great experience. வெற்றிங்கிறத தாண்டி நல்ல அனுபவமா இருக்கணும், இந்த நட்பு எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.